ஆரம்பிச்சுட்டு, நெக்ஸ்ட் சைக்கிள் எனக்கு வந்து இப்போ ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி வந்துருந்துச்சு. நார்மலா எனக்கு எப்படி வந்து பீரியட்ஸ் வருமோ, அதே மாரி வந்துருந்துச்சு. எனக்கு 4 நாள்ல வந்து பீரியட்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. என் பேர் வேணி சார். நான் அருப்புக்கோட்டையிலேருந்து பேசுறேன். எனக்கு வந்து இந்த எலிக்சர் மிக்ஸ் வந்து நான் கிட்டத்தட்ட இப்போ 1 மந்த்தா சாப்பிடுறேன். ஒரு 10 டேஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ப்ளீடிங் வந்து ஓவரா பீரியட்ஸ் ஆகி ஓவரா ப்ளீடிங் போயிட்டு இருந்துச்சு. அவ 10 டேஸா போயிட்டுருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு ஒரு மாரி தலை சுத்தல் மாரி வந்து ஹாஸ்பிட்டல் போற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. யூட்ரஸ்ல வந்து ஃபைப்ராய்டு கட்டி மாரி இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து நீங்க வந்து உடனே வந்து யூட்ரஸ வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இந்த ஃபைப்ராய்டு கட்டி வந்து கரையாது. ரிமூவ் பண்ண தான் செய்யணும். யூட்ரஸ வந்து ரிமூவ் பண்ண தான் செய்யணும்னு நெறையா வந்து சஜஷன் குடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அத பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு அ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இது சித்தா போலாமா? ஆயுர்வேதிக் போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு யோசனையிலே இருந்தேன். யோசனையிலே இருந்துட்டு யோகி சார் கிட்ட கேட்கும்போதுல, சார் என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க வந்து இல்ல நீங்க இத இத கன்டின்யூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும்ன்ற" மாரி சொன்னாங்க. சாப்பிட ஆரம்பிச்சேன். சாப்பிட ஆரம்பிச்சுட்டு நெக்ஸ்ட் சைக்கிள் எனக்கு வந்து இப்போ ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி வந்துருந்துச்சு. எனக்கு வந்து எப்பவுமே 2 டேஸ் ப்ளீடிங் இருக்கும். 3 டே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் ஆயிரும். எனக்கு இந்த வட்டம் 3 டேஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருந்துச்சு. 4த் டே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 4த் டே ஃபுல்லா ஸ்டாப் ஆயிருச்சு. இன்னொன்னு என்னன்னா, அந்த அப்போ போகும்போதுல எனக்கு வந்து அந்த ப்ளீடிங் வந்து ஒரு மாரி ப்ரௌனிஷா போயிட்டு இருந்தது. ப்ரௌனிஷா போனது வந்து இந்த பீரியட்ஸ்ல வந்து எனக்கு நார்மல் கலர் வந்துச்சு. எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சது வந்து ஷோல்டர் பெயினுக்காக தான் நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆனா, அந்த ஷோல்டர் பெயின் இப்ப எனக்கு இருக்கான்றதே எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த அளவுக்கு 1 மந்த் தான் நான் இப்ப எடுத்திருக்கேன். எனக்கு ஷோல்டர் பெயின் இருக்கான்ற அளவுக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆ அந்த அளவுக்கு எனக்கு நான் நல்லா நிம்மதியா தூங்குறேன். நான்லாம் கனவு கண்டு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல ஆச்சு. தூங்கி ஆழ்ந்த தூக்கம் தூங்கி நான் கனவு கண்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. இன் இப்போ வந்து இந்த மருந்து சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தூங்குறேன். எனக்கு கனவெல்லாம் வருது. அத நினைச்சாலே எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு.